இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சிறு தொண்ட நாயனாரினுடைய குரு பூஜை நாள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த சிறு தொண்ட நாயனார் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த சிறு தொண்ட நாயனார் அப்படின்னு சொல்றதை விட நம்ம எல்லாருக்குமே இறைவன் அந்த பிள்ளைக்கறி கேட்டான் அப்படின்னு சொன்னா உடனே அந்த கதையானது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் தெரியுமா? இந்த பிள்ளைக்கரியை சமைத்த நாயனார் தான் இந்த சிறு தொண்ட நாயனார். இவரை பார்த்தோம்னா இந்த சிறு தொண்டர் அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா ஆதியில பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு பரஞ்சோதி அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவர் ஒரு படை தளபதியாக இருந்தவர். யாருடைய படை தளபதின்னு சொல்லி பார்த்தோம்னா நரசிம்மவர்ம பல்லவன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இந்த மகாபலிபுரத்தெல்லாம் அமைச்சார்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? அந்த நரசிம்மவர்ம பல்லவனினுடைய படை தளபதியாக இருந்தவர் தான் இந்த பரஞ்சோதி என்பவர். நரசிம்மவர்ம பல்லவனுக்கு வாதாபி கொண்டான் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு தெரியுமா? எதனால அப்படின்னு சொன்னா அந்த இரண்டாம் புலிகேசி அப்படிங்கிறவனை போய் வெற்றி கொண்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கிறோம். அதாவது நரசிம்மவர்ம பல்லவனுடைய அப்பா வந்து அந்த இரண்டாம் புலிகேசியோட அந்த போர்ல தோத்து போயிருப்பார். அதற்கு பழிவாங்குகின்ற விதமாக இந்த நரசிம்மவர்ம பல்லவன் வந்து படையெடுத்து கொண்டு போய் அந்த இரண்டாம் புலிகேசியை அடிமைப்படுத்தி அந்த வாதாபி நகரத்தையே தீக்கிரையாக்கி அங்கிருந்து ஜெயிச்சுட்டு வருவா அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த நரசிம்மவர்ம பல்லவனினுடைய அந்த வாதாபி வெற்றி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பரஞ்சோதி அப்படிங்கிற இந்த படை தளபதி தான். இவர்தான் முன்னின்று அந்த படையை நடத்தி சென்று அந்த வாதாபி இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்து அவனை போரிலே கொன்று வெற்றி பெற்று திரும்பினார் அப்படிங்கிற மாதிரி வரலாறானது சொல்கிறது. இவருடைய வெற்றியை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டானா இந்த நரசிம்மவர்ம பல்லவன். அப்போ சுற்றி இருந்தவர்கள்லாம் சொன்னாராம், இந்த பரஞ்சோதியை யாராலுமே ஜெயிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவரிடத்திலே சிவன் அருள் என்பது நிறைந்திருக்கிறது. அவர் சதா சர்வ காலமும் சிவ பூஜையிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பவர் அப்படின்னு சொன்ன உடனேயே நரசிம்மவர்ம பல்லவனுக்கு அப்படியே ஒரு குற்ற உணர்ச்சிங்கிறது வந்துருதான். இவ்வளவு பெரிய ஒரு சிவபக்தனை போய் நாம் நம்மிடத்திலே பணியாளாக வைத்துக் கொண்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மவர்மன் போய் அப்படியே அந்த பரஞ்சோதி தன்னுடைய படை தளபதியை வணங்கி, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து என்னுடைய கடமையைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். சிவ பூஜைங்கிறது என்னுடைய பர்சனலான ஒரு விஷயம். ஆனா இதை தவிர நான் வந்து ஒரு தளபதியா வேலை பார்க்கும் பொழுது அதற்குரிய கடமையை நான் செய்து கொண்டுதானே இருக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த பரஞ்சோதியும் தன்னை அதாவது ஒரு தாழ்மையானவனாகவே காட்டிக்கொண்டு மிகவும் தாழ்மையுடனே இந்த ராஜாட்ட சொன்னாராம். ராஜா சொன்னாராம், பரவாயில்லை, நீங்க இவ்வளவு நாள் எனக்கு ஜெயிச்சு கொடுத்த வரைக்கும் போறோம், நீங்க போய் உங்களுடைய சிவ தொண்டினை ஆற்றி கொண்டிருங்கள் சொல்லிட்டு நிறைய பொன் பொருள் செல்வங்களை எல்லாம் கொடுத்து அவருடைய சொந்த ஊருக்கே அனுப்பிட்டாராம். அவரும் போகும்போது திருவெண்காட்டுல இருந்து ஒரு நங்கையை கல்யாணம் பண்ணிட்டு, திருவெண்காட்டு நங்கைன்னே பேர் அந்த அம்மாக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு இவரும் போய் தர்மத்தின்படி வாழ்ந்து வந்தாராம். தன்னுடைய தர்மத்தின்படி தினந்தோறும் சிவ பூஜையை செய்ய வேண்டியது. அதே மாதிரி ஏதோ ஒரு சிவனடியாரை கூட்டிட்டு வந்து அவருக்கு உணவளித்த பின்புதான் இவர் உணவினை அருந்துவது அப்படிங்கிற மாதிரியே ஒரு பழக்கத்தினையும் வைத்துக் கொண்டிருந்தாராம். காலப்போக்கில் இவங்களுக்கு ஒரு குழந்தைங்கிறது பிறந்தது. அந்த குழந்தைக்கு சீராளன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு வளர்த்துட்டே வந்தார். இந்த நேரத்திலே தான் இந்த இறைவனுடைய திருவிளையாடல், அதாவது இந்த பரஞ்சோதியினுடைய இந்த சிறு தொண்டரினுடைய இந்த பக்தியை இந்த உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவன் வந்து இந்த திருவிளையாடல் அப்படிங்கிறத மேற்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி பெரிய புராணமானது நமக்கு சொல்கிறது. இவர் ஒரு நாள் தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு, எந்த சிவனடியாருமே கண்ணிலேயே படலையாம். அப்ப தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னாரா, நான் போய் ஏதோ ஒரு சிவனடியாரை நான் தேடி பிடிச்சி கூட்டிட்டு வரேன், அவருக்கு சமைச்சு போட்டு சாப்பிட்டுட்டு அவர் சாப்பிட்ட பிற்பாடு நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சரின்னு சொன்னாங்களாம். இவர் அங்கேயும் இங்கே வெளியில போயிருக்கும் பொழுது சிவன் என்ன பண்றாரு, இவருடைய வீட்டிற்கு வரார். ஒரு அந்த பைரவர் மாதிரி ஒரு கோலத்தை பூண்டு கொண்டு நேரா இவங்க வீட்டுக்கு வந்து, இதுதானே சிறு தொண்டரனுடைய வீடு, பரஞ்சோதியினுடைய வீடு இதுதானே, நான் இங்க வந்து எனக்கு இதை சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்த உடனேயே அந்த அம்மா சொன்னாங்களா, வாங்க வாங்க, உங்களை தேடிதான் போயிருக்காரு, சிவனுடையாரை தேடிக்கொண்டுதான் எங்க வீட்டுக்கார் போயிருக்காரு, வந்து உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனேயே, இல்ல ஆண்கள் இல்லாத வீட்டுல நான் வந்து உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அந்த அத்தி மரத்தடியில போய் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், உங்க வீட்டுக்காரர் வந்த உடனே சொல்லி அனுப்புமான்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த ஆத்தி மரம்னு சொல்றா அந்த மரத்தடியில போய் உட்கார்ந்துட்டாராம். இவரு அங்கே இங்க தேடி எந்த சிவனடியாருமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே வீட்டுல அவருடைய மனைவியானவர் இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்துட்டு போனாரு அப்படின்னு சொன்ன உடனேயே போய் அழிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு போய் நமஸ்காரத்தை பண்ணி, நீங்க அவசியம் என் வீட்டுக்கு வரணும், நீங்க வந்து சாப்பிடணும்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரா, நான் வந்து எனக்கு உணவளிக்க உன்னால் இயலாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு வந்து ஒரு பசுவினுடைய ஒரு மாமிசம் தான் வேண்டும், அந்த உணவைத்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா, என்கிட்ட வந்து 3 பசுக்கள் இருக்கிறது, ஆணிரை பசு அப்படிங்கிற மாதிரி 3 பசு இருக்கு, அதுல எது வேணும்னு சொல்லுங்க, நான் அதையே வெட்டி உங்களுக்கு கறியா சமைச்சு போடுறேன்னு சொன்னாராம். பசுன்னு சொன்னா அந்த பசு இல்ல, நான் நரப்பசுவை சொல்கிறேன். நரப்பசுன்னு சொன்னா எப்படி இருக்கணும்னு சொன்னா
5 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அவனுடைய உடம்பிலே எந்த குறையும் இருக்கக்கூடாது. அந்த குடிக்கு அவன்தான் ஒரே மகனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய பிள்ளையை, அதாவது தாய் பிடிக்க தந்தையானவர் அறிந்து குற்றமின்றி மனதிலே எந்த விதமான சஞ்சலமும் இன்றி சமைத்து தந்தால்தான் அந்த கறியைத்தான் நான் உண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விரதம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாராம். இதை கேட்ட உடனே சரி, அதனால என்ன, ஆஹா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாரா. கூட்டிட்டு போன உடனேயே இவர் என்ன பண்ணாரா, தன்னுடைய மனைவி கிட்ட போய் சொன்னாராம். இது எப்படி பண்ண முடியும்னு சொன்ன உடனே, ஏன் நமக்கு தான் பையன் இருக்கானேன்னு சொல்லிட்டு நேரா ஸ்கூல்ல போய், அந்த பையன் பாடசாலைக்கு போயிருக்கான், 5 வயசுக்கு உட்பட்ட பையன் தான், அவனை போய் கூட்டிக்கிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு அந்த பிள்ளையினுடைய அந்த தலையை தாயானவள் பிடித்து கொள்ள, தந்தையானவர் உடம்பினை பிடிச்சுக்கும் போது கூட அந்த சீராளனானவன் சிரித்து கொண்டே இருந்தானாம். பிடிக்க அப்படியே அறிஞ்சு தலையை மட்டும் தனியா வச்சுட்டு, தலைக்கறி சமைக்கலாகாதுங்கிற ஒரு விதி இருக்கும், அதனால தலையை தனியா ஒதுக்கிட்டு மிச்சதெல்லாம் நல்லா சமைச்சு கொண்டு வந்து அவருக்கு ஆகாரமா கொண்டு வந்து வச்சாங்களாம். கொண்டு வந்து வச்ச உடனே அவர் கேட்டாரா, எங்கே இதுல தலைக்கறியை காணுமே அப்படின்னு சொன்ன உடனே, தலைக்கறி ஆகாதுங்கிறதுனால தனிச்சு வச்சுட்டு, இல்ல இல்ல எனக்கு தலைக்கறியும் வேணும்னு சொன்னாரா. சரி, இந்த அம்மா தலையை தனியா நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு வந்து பரிமாறிட்டாங்களாம். இப்போ வந்து சாப்பிடலாம் வா, நான் தனியா சாப்பிட்டு பழக்கம் இல்ல, யாரையாவது கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அக்கம் பக்கத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீயே வந்து சாப்பிட உட்காரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறார். சரின்னு இவரும் பக்கத்துல வந்து சாப்பிட உட்காந்துடுறார். அவர் சாப்பிட போகும்பொழுது, இரு என்ன சாப்பிட போற, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன் பையன் இருப்பானே, உன் பையனையும் சேர்ந்து கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே, அவன் இனி நமக்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொன்னாராம். ஏன் அப்படி சொல்ற, நீ போய் பையனை கூப்பிடு, நான் சொல்றேன் இல்ல, போய் கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த கணவனும் மனைவியும் எழுந்து போய் தோட்டத்து பக்கம் பார்த்து, சீராளா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். என்ன அதிசயம், அந்த நேரத்தில் அவர்களுடைய பிள்ளையானவன் அப்படியே ஓடி வரானா, ஸ்கூல்ல இருந்து வர்ற மாதிரியே ஓடி வந்த உடனேயே இந்த தந்தைக்கும் தாய்க்கும் அப்படியே தாங்களை, குழந்தைய கட்டி பிடிச்சுக்கிறா, அப்படியே ஆனந்த கண்ணீராக வடிந்ததாம். அப்படியே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அங்க வந்த சிவனடியார் இல்ல, அதற்கு வர்த்தி அந்த உமையொரு பாகனாக இறைவன் தான் காட்சி அளித்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த சிறு தொண்ட நாயனாரனுடைய கதையானது சொல்கிறது. அதாவது இங்க எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குலத்திற்கு ஒரே மகன் அப்படின்னு சொல்றா. இது போக அவனுடைய உடம்பிலே குறை இருக்கக்கூடாது, 5 வயதுக்குட்பட்டும் இருக்க வேண்டும். அந்த குழந்தையை தாய் பிடித்து கொள்ள தந்தை அறிந்து மனதிலே எந்த விதமான சஞ்சலமும் இன்றி சமைக்க வேண்டும்ங்கிற ஒரு கண்டிஷனை கூட அதை சிவனடியாருக்காக செய்தார்கள் அல்லவா. அங்கேதானே நிக்கிறது அவருடைய பக்தி அப்படிங்கிறது. அதுக்காக நம்ம எல்லோருமே அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்ல வரல. இது எதற்காக சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு. சிவனடியார் கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா அப்படிங்கிறதுக்காக இவை அனைத்தையும் தாண்டி தன்னுடைய பிள்ளைக்கரியே தானே சாப்பிடுவதற்கு உட்காருன்னு சொல்லும் போது கூட சிவனடியாரனுடைய மனமானது நோக்கி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்திலேயே சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தார் இல்லையா. அந்த பக்திக்கு மெச்சிதான் இறைவன் அவர்களுக்கு காட்சி அளித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய புராணமானது நமக்கு சொல்கிறது. இந்த நேரத்திலே அந்த சிறு தொண்ட நாயனாரனுடைய குரு பூஜை காலத்திலே அவரை நாம் நினைத்து வழிபடுவோமாக. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.